ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஸோ பிக் பாஸோட முதல் ப்ரமோ. ஸோ முதல் ப்ரமோனா சாட்டர்டேல முதல் ப்ரமோங்க. ஸோ அதில் வந்து விஜேஎஸ் வந்து உங்களுக்கே தெரியும், நார்மலாகவே அண்ணா வச்சு கிழிப்பார். ஸோ வச்சு கிழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தனா என்ன பண்ணுவார், ஸோ அதுதாங்க பண்ணியிருக்காரு. ஸோ மக்களே, நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ முதல்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம விஜேஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து எல்லார் பேரும் தெரியும். ஸோ தெரிஞ்சுமே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ ஒரு ஸ்டார்டிங் முதல் வாரம் ஒரு ஜாலியாக ஒரு டாபிக் எடுத்துகிட்டு போகலாம் மாதிரி எல்லாருமே எழுப்பி ஒருத்தங்களா பேர் கேட்டிருந்தார். ஸோ ஒருத்தங்களா பேர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சபரி சார், சபரி, அப்புறமா விக்ரம், எஃப்ஜே, அப்புறமா வந்து சரி எஃப்எஸ், ஓகேங்களா, எஃப்எஸ், அது மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு பிரவீன் அண்டாருங்க. ஸோ இவங்க 4 பேருமே வந்து டீசெண்டாக எழுந்து ஸோ ஒரு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ, ஓகேங்களா. ஒரு எப்படி சொல்லுறதுன்னா, கிளாஸில் ஒரு சார் வந்தால் ஒரு ரெஸ்பெக்ட்டு, இல்லை ஒரு நபரை பார்த்தா ஒரு ரெஸ்பெக்ட்டு, ஒரு பெரிய அளவுக்கு பார்த்தா ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி வந்து பிக் பாஸ் ஷோவுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுற முதல் வாரம் ஸோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுன்னு சொல்லி எல்லாருமே எழுந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. நம்ம ஆதிரை இருக்காங்களா, ஆதிரை, ஓகேங்களா. ஸோ இவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க, ஷோவில் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ண சொல்லி உட்காந்துட்டு சார் ஆதிரை அப்படின்னாங்க. வந்துச்சு பாரு விஜேஎஸ்க்கு பயங்கரம். அண்ணன் சும்மாவே வேற லெவலில் ஆடுவார், இல்லை வேறு ஆள் சிக்கிட்டாங்களே, அண்ணன் பேஜார் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. என்னம்மா எழுந்தெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டிங்களா, உங்களை முன்னாடி ஒரு 4 பேர் எழுந்து சொன்னாங்களே அப்படின்னு மாதிரி கேட்டார். சொன்னது அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சார் 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 இல்லை, ஒரு உங்களுக்காக வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு இது இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல. ஸோ அவர் இந்த பிக் பாஸுக்கான ஹோஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டு ஒரு வருஷம் ஹோஸ்ட் பண்ணார், இப்போ ஒரு வருஷம் ஹோஸ்ட் பண்ணார். ஸோ லாஸ்ட் இயரே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட கேம் எப்படி, அவரோட பேச்செல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுமே வந்து உட்காந்து நெக்கில் வந்து பதில் சொன்னீங்க. அதுக்கு தான் அவர் கேட்டாருமா, உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் எழுந்து சொன்னாங்கல்ல, அவங்களோட ரெஸ்பெக்ட் சொன்னாங்கல்ல, நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா இல்லை சார் நான் நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்னு. நார்மலானா அப்படின்னு கேட்டால் அவருக்கே வந்து தெரிஞ்சிச்சுல, அவருக்கு ரொம்ப ஹெட் வெயிட்டாக திம்பராக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதால் நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்னா, நார்மலாக சொன்னேன்னா அப்படின்னா 4 பேர் எழுந்தாங்க சொன்னதுக்கு ஓகேன்றாங்க. ஓகேன்னா என்னம்மா அர்த்தம், இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, சொல்லிங்களா, சரி சரி அது அந்த மாதிரி பேசுகிறீங்க, அது வந்து தப்புன்னு சொல்லி கொஞ்சம் நீட்டாக வந்து ரெஸ்பெக்டோடன்னு சொல்லி பார்த்தாரு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் அவங்க இதுக்கப்புறம். ஸோ இதே மாதிரி வந்து கேம் இல்லைனா வேலைக்கு ஆகாது, ஓகேங்களா. ஸோ அவர்கிட்ட வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கேமை மாற்றி விளையாடினா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி வந்து டீசெண்டாக சொன்னார். ஸோ இப்போ 4 பேர் எழுந்திருக்காங்க, அந்த இதெல்லாம் வந்து இங்கே பிரேக் பண்ண மாதிரி பண்ணிங்களான்னா, சார் நான் அப்படிலாம் கிடையாது சார், நான் நார்மலாக தான் சார் சொன்னேன் அப்படின்னு மாதிரிலாம் வந்து அவங்களோட ஸ்டைலில் சொன்னாங்க. ஸோ அண்ணன் ஸ்டைல் தெரியும்ல, ஸோ அண்ணனோட ஸ்டைலே வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும், பர்சனலாக எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஸோ அவர் வந்து அவரோட கேம் வந்து பண்ணுறாருல, அவரோட ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணுறதில்ல. எப்படி லாஸ்ட் சீசனை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆஃப் பண்ணி உட்கார வச்சு அந்த மாதிரி பண்ணிவிடுவார். அதே மாதிரி கொஞ்சம் அட்வைஸும் பண்ணார். நீங்கள் வந்து அவங்க விருப்பம் இவங்க விருப்பம் அவங்க அப்படின்னு நினச்சதெல்லாம் கிடையாது, ஓகேங்களா. உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் வெளில வைங்க, இந்த கேம் ஷோவே வேறு மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நாளே ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே ஆதிரையை வச்சு செஞ்சிட்டாரு. ஸோ இது தாங்க விஷயம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யாருன்னா வந்து ஆதிரை மேலே உங்களுக்கு விருப்பம், ஸோ ஆதிரை பண்ண ரைட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஆதிரை பண்ண தவறுனால கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஒப்பீனியன், ஆதிரை பண்ணது தவறு. ஸோ ஒரு நபர் வந்தாங்க, ஒரு ஹோஸ்ட்டு, ஸோ அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. இவங்க 4 பேருக்குமே தெரியாதா உங்களுக்குலாம் வந்து இவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியாதா. ஸோ அவங்க ஏன் கொடுத்தாங்கன்னா, ஸோ ஒரு ஹோஸ்ட்டுன்ற மரியாதைலாம் கொடுத்தாங்க. ஸோ ஆதிரை வந்து இதுக்கப்புறம் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களோட பேர் டேமேஜ் ஆகிவிடும், அதுதான் என்னோடய கருத்து. அதுக்கப்புறம் நந்தினி அவர்கள் வந்து அவளால் முடியல போல் வாக் அவுட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நந்தினி வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப நீட்டான பர்சனாக கிடையாதுங்க. ஸோ திவாகரில் வந்து அந்த இது சரி நான் போட்ட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும், பிக் பாஸ் சொல்லணும்னு சொல்லி சுற்றிட்டு அந்த வந்து திவாகர் அந்த இது திட்டுறது, மயிறு மட்டை ஏதோ பேட் வேர்ட்ஸ்லாம் பயமாக பேசிட்டு இருந்தேன். அப்பயே வந்து எனக்கு அவங்க மேலே வந்து பேட் ஒப்பீனியன் தான் வந்துச்சு. ஏன்னா வந்து பிக் பாஸ் ஷோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் ஷோலேயே வந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சீசன் கிடையாது, நிறைய சீசனில் வந்து நிறைய பேர் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காங்க. அதனாலலாம் வந்து இந்த வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ லாஸ்ட் இயரும் சொல்லியிருந்தார். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஜெஃப்ரிக்கும் அந்த இவர் இருக்கல நம்ம ரயானுக்கும்லாம் சண்டைலாம் வந்து சில வார்த்தைகள்லாம் வெறுங்க கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களாம் அதில் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்து நந்தினி வந்து அவங்களோட ஆட்டிடியூட் சுத்தமாக எனக்கு பிடிக்கல, ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் டீசெண்டாக பேசியிருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் மாட்டினா நீ அவன் சித்தப்பா கூப்பிடு, அதெல்லாம் வந்து நார்மல் கான்வர்சேஷன், தப்பு கிடையாது.
பட் சில பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுறது, சில விஷயங்கள்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க போனது நம்மளுக்கு ஓகே தான், ஓகேங்களா. ஸோ அவங்க வீட்டில் வந்து கூட ஜாலியாக வந்து பிக் பாஸ் பார்த்துட்ருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஸோ மக்களே, உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார்? ஸோ உங்களை நீங்கள் யாருக்கு ஓட் போட போகிறீங்கன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மறுபடியும் சந்திக்கலாம்.